கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். மதுரை சித்திரை திருவிழாவின் 7ஆம் நாள் நிகழ்வாக அனந்தராயர் பள்ளக்கில் ராஜ அலங்காரத்தில் கள்ளழகர் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார். இதுகுறித்து மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன். நவநீத கிருஷ்ணன், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக மதுரையை நோக்கி கடந்த 21ஆம் தேதி அழகர்மலையிலிருந்து மாலை வேளையில் மதுரையை நோக்கி மக்களோடு புறப்பட்ட கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் நிகழ்வான 23ஆம் தேதி அதிகாலையில் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து வண்டியூர் பகுதியில் மண்டூக மகரிஷிக்கு சாப விமோசனம் உள்ளிட்ட லீலைகளை நடத்திய பிறகு 480க்கும் மேற்பட்ட மண்டகப்படிகளில் எழுந்தருளிய நிலையில் வந்த இடம் நோக்கி மீண்டும் செல்லக்கூடிய வேளையிலே வரலாற்று சிறப்பு மிக்க அந்த ஆழ்வார்புரம் வைகை ஆற்று பகுதியில் தடம் பார்க்கும் அந்த நிகழ்வானது தற்போது நடைபெற்று வருகிறது. அனந்தராய பல்லக்கில் ராஜ அலங்காரத்தில் கள்ளழகர் எழுந்தருளக்கூடிய ஒரு நிகழ்வை நாம் பார்த்து வருகிறோம். இதனைத் தொடர்ந்து இன்று தல்லாகுளம் பகுதியில் இருக்கக்கூடிய கருப்பண சுவாமி கோவில் பகுதியில் 2:30 மணி அளவில் டன் கணக்கில் வாசனை மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பூப்பல்லக்கில் எழுந்தருளிய பிறகு 27ஆம் தேதி மீண்டும் மக்களோடு அழகர் மலையை நோக்கி கள்ளழகர் சென்றடைய இருப்பது குறிப்பிடத்தக்கது. தர்ஷினி, மொத்தத்தில் சித்திரையில் முத்திரை பதிக்கும் வண்ணமாக அழகர் மீண்டும் வைகாற்றில் எழுந்தருளிய நிகழ்வில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கற்பூர தீபம் ஏந்தி சக்கரை தீபம் ஏந்தி அவரை கோவிந்தா என மனமுருக வணங்கிய காட்சியை நம்மால் காண முடியாது. குறிப்பிடத்தக்கது. தர்ஷினி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நவநீத கிருஷ்ணன். செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.